ஹவுஸ்மேட் இந்த படத்தோட கதைகள் என்னன்னா, ஆரரும் ஃபேண்டசியும் கலந்த மாதிரி எடுத்திருக்காங்க. தன் காதலிக்காக ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபிளாட்டை விலைக்கு வாங்குறாரு ஹீரோ. தன் காதலியை கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீடுல குடியும் ஏறுறாரு. ஹீரோ வேலைக்கு போக ஹீரோட மனைவி வீட்டுல இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ சில அமானுஷ விஷயங்கள்லாம் பாக்குறாங்க. அதை அவங்க பேயின்னு நினைக்கிறாங்க. அதை தன் புருஷன்கிட்டையும் சொல்றாங்க. ஆனா அவர் நம்ப மாட்டுறாரு. ஒரு நாள் வீட்டுல ரொம்ப அமானுஷங்கள் அதிகமாக மயக்க அடிச்சு விழுந்துடுறாங்க ஹீரோட மனைவி. பதறடிச்சு ஓடி வர ஹீரோ என்ன எதிர்பார்க்க திருப்பியும் மீண்டும் தன் மனைவி இங்க ஏதோ அமானுஷம் இருக்குன்னு சொல்றாங்க. அதை நம்பல ஹீரோ. அன்னைக்கு நைட்டு ஹால்ல சோகமா உட்காந்துருக்காரு. அப்போ அவருடைய வீட்டு பாத்ரூம்ல இருந்து யாரோ நடந்து போற மாதிரி கால் வச்சு படுது. உடனே இவரும் பதறி போய் பூசாரியை கூட்டின்னு வந்து பூஜை போடுறாரு வீட்டுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல பேய் இல்ல. இவங்க வாழ்றது 2022. அதே சேம் 2012 ஒரு குடும்பம் வாழ்றாங்க. ஸோ 2 பேரும் ஒரே வீட்டுல வாழ்றதுனால அவங்க 2 பேருக்குள்ள சில பிரச்சனை ஏற்படுது. மீதி இருக்குதான் படத்தோட கதையை. இப்படி ஒரு ஃபேண்டசி ஆர்வ மூவியை சூஸ் பண்ணி எடுத்த ஹீரோவான தர்ஷன் கனா படத்துல ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் தான் இந்த தர்ஷன். நல்ல சப்ஜெக்ட் படமான இந்த படத்தை சூஸ் பண்ணி நடிச்சிருக்காரு தர்ஷன். ஹீரோயின் புதுமுகம், பட் நான் தான் கொடுத்த கேரக்டரை கச்சிதமா நல்லா பண்ணியிருக்காங்க. காளி வெங்கட், வினோதினி, கேபிஒய் தீனா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. காளி வெங்கட்டும் வினோதினியோட ஆக்டிங் பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல பட்டை கிளப்புது. இந்த படத்துல சினிமா போட்டோகிராஃபி வேற லெவலில் எடுத்திருக்காங்க. சிஜி ஒர்க்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆர்ஆர் மியூசிக் நல்லா இருக்கு. படத்துல ஸ்கிரீன் பிளே நல்லாவே வந்திருக்கு. டேரக்டர் பத்தின இந்த கதையை நல்லா யோசிச்சு திங்க் பண்ணி ஒரு ஃபேண்டசி கதையா உருவாக்கியிருக்காரு. இப்படி ஒரு கதை இது முன்னாடி வந்திருக்காரு. படத்துக்கு மிக்க பலமே பாத்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட் தான். நல்லாவே இருக்கு. மியூசிக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் இப்போதைக்கு தியேட்டர்ல உண்டா தெரியல, செக் பண்ணி பாருங்க. இல்லைன்னா ஓடிடில இந்த படம் ரிலீஸ் ஆகும் கூடிய விரைவில். கண்டிப்பா பாருங்க, நல்ல படம்.